ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்குங்க. நண்பு தங்கங்களே, காலையில் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. துதித்து பாரு, நன்றி சொல்லி பாரு, நன்மை கிடைக்கும், வெற்றிக்கு. ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஏக்கம் எல்லாம் 1 மணி நேரம் என்னோட விழித்துன்னு ஜெபிக்க முடியாதா? மார்த்தா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் உன் தங்கச்சி நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, அது எடுபடாது. மை சில்ட்ரன், வெயிட், சிட், ஸ்பெண்ட் டைம் வித் தி லார்ட். உறவாடு, உறவாடு. இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஆசா செய்கிறான். என்ன சொல்றான்? கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் இருக்கு. பலிபீடத்தை புதுப்பித்தான் இருக்கு. உங்க உறவை புதுப்பிங்க, டெய்லி புதுப்பிக்கணும். சண்டே நான் போயிட்டு வந்தேன் கோயிலுக்குன்னு படுத்துறாங்க. சண்டே தான் வரும் வீட்டில். சண்டே கோயிலுக்கு போயிட்டேன், ½ hour. நோ மை சில்ட்ரன். ஏன் சண்டை வருது? ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை புதுப்பிக்கணுமே. காலையில் எழுந்த உடனே அவரோட உறவை புதுப்பிக்கணும். மதியத்தில் ஒரு, மாலையில் உறவு. நீ வேலைக்கு போனால் காலையிலையும் மாலையிலையும் வைத்துக்கோ. டெய்லி உறவை புதுப்பிக்கணும், டெய்லி துதிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். இது உறவு, இது ஜெபம் என்பது பாரமாக கருதாதீங்க.